இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவரும் அவருடைய சீஷர்களும் பசியோடு இருந்தபோது அவர்களுக்கு உணவு வாங்க பணம் எங்கிருந்து வந்தது? பிரசங்கம் செய்ய ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல அவர்களுக்கு தேவையான வசதிகள் எப்படி கிடைத்தன? உலகமே பெண்களை ஒடுக்கிய ஒரு காலத்தில் ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியின் பொருளாதார முதுகெலும்பாக பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இயேசுவின் ஊழியத்திற்கு பின்னால் ஒரு பொருளாதார படையே இருந்தது. அந்த பட்டியலில் இருந்த ரகசிய மனிதர்கள் யார்? இதோ பைபிள் சொல்லும் ஆச்சரியமான உண்மைகள். இயேசுவின் ஊழியத்தை சொன்னவுடனே நம் நினைவுக்கு வருவது பேதுருவும் யோவானும் தான். ஆனால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்கள் ஒரு வியப்பான தகவலை தருகின்றன. இயேசுவோடு 12 சீஷர்கள் மட்டும் இருக்கவில்லை, ஒரு பெரிய பெண்கள் கூட்டமும் அவருக்கு நிதி ரீதியாக பணிவிடை செய்து வந்தது. முதலில் மர்தலேனா மரியாள். இயேசுவினால் மிகப்பெரிய விடுதலை பெற்ற இவர் தன் நன்றிக்கடனாக தன் வாழ்நாள் முழுவதையும் தன் வசதிகளையும் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். அடுத்து யோவன்னாள். இவர் சாதாரணமானவர் அல்ல. அக்கால அரசர் ஏரோதின் அரண்மனை அதிகாரியான கூசா என்பவரின் மனைவி. ஒரு உயர் அதிகாரியின் மனைவியாக இருந்ததால் இவரிடம் ஊழியத்திற்கு தேவையான பெரும் நிதி வசதிகள் இருந்தன. அரண்மனை தொடர்புகளை கூட பொருட்படுத்தாமல் இவர் இயேசுவுக்கு உதவினார். அவர்களோடு சூசன்னாள் மற்றும் பல பெண்கள் இருந்தார்கள். பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது, இவர்கள் தங்கள் சொந்த ஆஸ்திகளால் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதாவது தங்கள் சொத்துக்கள் மற்றும் வருமானத்தை இயேசுவின் தேவைகளுக்காக கொடுத்தார்கள். சரி, இந்த நிதி எப்படி நிர்வகிக்கப்பட்டது? இயேசுவின் குழு ஒரு முறையான அமைப்பாக செயல்பட்டது. அவர்களிடம் ஒரு பொது பணப்பை இருந்தது. யோவான் 12:6 படி அந்த பணப்பையை யூதாஸ் இஸ்காரியோத்து நிர்வகித்து வந்தான். மக்கள் கொடுக்கும் காணிக்கைகள் மற்றும் உதவிகள் அதில் சேகரிக்கப்படும்.